வணக்கம் நண்பர்களே. எய்ம் கேரியர் இன்ஸ்டியூட் மதுரை சார்பாக உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைக்கி என்டிபிசி எக்ஸாம், அதாவது ரயில்வேல கேட்ட ஜிகே கொஷின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஆர்ஆர்பியில் கேட்ட ஜிகே கொஷின் தமிழ் மீடியம். பின்வருவற்றுள் எந்த நதியின் கரையில் அலெக்சாண்டர் மற்றும் போரஸ் இருவரும் போரிட்டனர்? எந்த நதிக்கரையில் போரிட்டாங்கனாக்க ஜீலம் நதிக்கரையில் போரிட்டாங்க. யாராருன்னா அலெக்சாண்டர் மற்றும் போரஸ் ஜீலம் நதிக்கரையில் போரிட்டாங்க. டேஸ் பைலத்தின் அந்தோலோசா பிரிவினுள் உள்ள பவளப்பாறைகள், அதாவது கோரல்ஸ் என்பவை முதுகெலும்பற்ற கடல்வாழ் உயிரினமாகும். எது அப்படின்னா ஸ்னிட்டானியா. டியோகோ தீவு எந்த தீவு கூட்டத்தை சார்ந்தது? டியோகோ கார்சியா தீவு எந்த தீவு கூட்டத்தை சார்ந்தது அப்படின்னா சாக்கோஸ் தீவு கூட்டத்தை சார்ந்தது டியோகோ கார்சியா. இந்த கொஷின் என்டிபிசி எக்ஸாமில் கேட்ட கொஷின், ரயில்வேல 2021 கேட்ட கொஷின். இந்தியாவில் மொத்தம் எத்தனை உயிரியல் காப்பகங்கள் உள்ளன? 18 உயிரியல் காப்பகங்கள் உள்ளன இந்தியாவில் மொத்தம் எத்தனை உயிரியல் காப்பகங்கள் உள்ளன? 18. இந்திய தேர்தல் ஆணையத்தை பற்றிய பின்வரும் அறிக்கைகளில் எது சரி அப்படின்னு கேட்குறாங்க. அது ஒரு நிரந்தரமான அரசியலமைப்பு நிறுவனம். இதுதான் கரெக்ட். எது தப்புன்னா 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒருங்கிணைக்கப்படுகிறது, 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை, 6 ஆண்டுகளுக்கு ஒரு முறை, இதெல்லாம் கிடையாது. இது ஒரு நிரந்தரமான அரசியலமைப்பு நிறுவனம் தான் இந்திய தேர்தல் ஆணையம். இதில் 3 பேர் இருப்பாங்க. அதில் தலைமை தேர்தல் ஆணையர் இருப்பாங்க, 2 பேர் அடுத்த நிலையில் இருப்பாங்க. 2019 ஐக்கிய நாடுகள் UN அமைதி காப்பாளர்கள் தினத்தின், அதாவது இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் UN பீஸ் கீப்பர்ஸ் கருத்தரங்கம் என்ன அப்படின்னா 70 ஆண்டுகளின் சேவையும் தியாகமும். அதை வச்சு தான் அந்த கருத்தரங்கம் நடந்திருக்கு. இது கிடையாது. எதுனா குடிமக்களை பாதுகாத்தலும் அமைதியை பாதுகாத்தலும். இந்த கருத்தரங்கம் எதை வச்சு நடந்திருக்குனாக்கும் குடிமக்களை பாதுகாத்தலும் அமைதியை பாதுகாத்தலும். இதை வச்சு தான் அந்த கருத்தரங்கம் நடந்திருக்கு. மாம்லுக் வம்சாவளியின் 3வது அரசராக இருந்தவர் யார்? இந்த மாம்லுக்லாம் கேள்விப்பட்டதே கிடையாது. மாம்லுக் வம்சாவளியின் 3வது அரசராக இருந்தவர் யார்னா இல்துமிஸ் கேள்விப்பட்டிருக்கோம். அந்த வம்சாவளி தான் தெரிஞ்சுக்கணும். இல்துமிஸ் கொஞ்சம் ஃபெமிலியர் நேம் தான். அது என்ன வம்சாவளி அப்படின்னா மாம்லுக் வம்சாவளியின் 3வது அரசராக இருந்தவர் இல்துமிஸ். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 61வது திருத்தம் எதனுடன் தொடர்புடையது அப்படின்னா தேர்தலில் வாக்களிக்கும் வயதை குறைத்தது. தேர்தலில் வாக்களிக்கும் வயதை குறைத்ததான் 61வது சட்ட திருத்தம். ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தின் வெளி சேவை வழங்குனர்கள் அல்லது வாடிக்கையாளர்கள் மட்டும் பயன்படுத்தும் வகையில் வடிவமைக்கப்படும் ஒரு இணையதளம் டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. அதுக்குன்னா எக்ஸ்ட்ரா நெட். அதுக்கு பேர் என்னாக்க எக்ஸ்ட்ரா நெட். ஒரு நிறுவனத்தின் வெளி சேவை வழங்குனர்கள் அல்லது வாடிக்கையாளர்கள் மட்டும் பயன்படுத்தும் வகையில் வடிவமைக்கப்படும் ஒரு இணையதளம் எதுனா எக்ஸ்ட்ரா நெட். இது ஒரு ஜிகே கொஷின் தான். வேகம் என்பது ஓடோமீட்டர். வேகத்தை எதை வச்சு அளக்குறோம்னா ஓடோமீட்டர் வச்சு அளக்குறோம். அதுபோல் அழுத்தம் என்பது எதனுடன் தொடர்புடையது? பாரோமீட்டர். அழுத்தம் என்பது பாரோமீட்டர். பிரதமர் மக்கள் மருந்தகம் பிரதான் மந்திரி ஜன் சௌஷதி திட்டம் எந்த அமைச்சகத்தின் கீழ் வருகின்றன அப்படின்னா ரசாயன மற்றும் உர அமைச்சகமாக. பிரதமர் மக்கள் மருந்தகம் பிரதம மந்திரி ஜன் சௌஷதி திட்டம் எந்த அமைச்சகத்தின் கீழ் வருது அப்படின்னா ரசாயனம் மற்றும் உர அமைச்சகம். அந்த அமைச்சகத்தின் கீழே தான் இந்த மருந்தகம் வருது. 1933
முதலாக மும்பையிலிருந்து கராச்சிக்கு தனியாளாக விமானத்தில் சென்றவரின் பெயர் ஜே.ஆர்.டி. டாட்டா. 1931 முதலாக மும்பையிலிருந்து கராச்சிக்கு தனியாளாக விமானத்தில் சென்றவரின் பெயர் என்ன அப்படின்னா ஜே.ஆர்.டி. டாட்டா. 1931 முதலாக மும்பையிலிருந்து கராச்சிக்கு தனியாளாக விமானத்தில் சென்றவரின் பெயர் ஜே.ஆர்.டி. டாட்டா. 17வது இணைக்கோடு என்பது எந்த இரு நாடுகளின் எல்லைக்கோடாக அமைந்துள்ளது? வட வியட்நாம் மற்றும் தென் வியட்நாம் அமைந்தது. முதல்ல இருந்துச்சு, இப்போ வியட்நாம் ஆயிடுச்சு. இப்போ 17வது இணைக்கோடு எந்த இரு நாடுகளின் எல்லைக்கோடாக அமைந்தது அப்படின்னா வட வியட்நாம் அண்டு தென் வியட்நாம். கோவா தனி மாநிலம் ஆனதை ஒவ்வொரு வருடமும் அன்று கொண்டாடப்படுகிறது. என்றைக்குன்னா மே 30. கோவா தனி மாநிலமானதை ஒவ்வொரு வருடமும் மே 30ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. மேட் இன் இந்தியாவை ஒரு தரத்தை குறிக்கும் சின்னமாக உருவாக்க யார் வேலை செய்கிறார்கள்? இந்திய பிராண்ட் ஈக்விட்டி ஃபவுண்டேஷன். இவங்க தான் மேட் இன் இந்தியாவை ஒரு பிராண்டாகவே கொண்டு வர்றதுக்காக வேலை பார்த்துக்கிறது யார் அப்படின்னா இந்தியா பிராண்ட் ஈக்விட்டி ஃபவுண்டேஷன். நேபாளம் இந்தியாவின் எத்தனை மாநிலங்களுடன் அதனுடைய எல்லையை பகிர்ந்து கொள்கிறது? 5 மாநிலமா? நேபாளம் இந்தியாவின் எத்தனை மாநிலங்களுடன் அதனுடைய எல்லையை பகிர்ந்து கொள்கிறது அப்படின்னா 5 மாநில எல்லையை நேபாளம் பகிர்ந்து கொள்கிறது. எந்த இந்திய நிறுவனம் வலிமையின் ஊற்றுக்கண் அறிவியலில் உள்ளது? ஸ்ட்ரென்த்ஸ் ஆரிஜின் இஸ் இன் சயின்ஸ் என்பதை குறிக்கோள் வாசமாக கொண்டுள்ளது. எந்த இந்திய நிறுவனம் வலிமையின் ஊற்றுக்கண் அறிவியலில் உள்ளது? ஸ்ட்ரென்த் ஆரிஜின் இஸ் இன் சயின்ஸ் என்றது குறிக்கோள். எது அப்படின்னா டிஆர்டிஓ தான் ஸ்ட்ரென்த் ஆரிஜின் இஸ் இன் சயின்ஸ் என்பதை குறிக்கோளாக கொண்டது, குறிக்கோள் வாசகமாக கொண்டுள்ளது. எது அப்படின்னா டிஆர்டிஓ. பண்பாட்டுத்துறை அமைச்சகத்தின் கணக்கின்படி இந்தியாவில் எத்தனை கிளாசிக் நடன வடிவங்கள் உள்ளன? பார்த்தீங்களா, அருமையான ஒரு கொஷின். அது அன்எக்ஸ்பெக்டட் சூப்பரான கொஷின். பண்பாட்டுத்துறை அமைச்சகத்தின் கணக்கின்படி இந்தியாவில் எத்தனை கிளாசிக் நடன வடிவங்கள் உள்ளன அப்படின்னா 9 கிளாசிக் நடன வடிவங்கள் உள்ளன. இதெல்லாம் உண்மைக்கு ஸ்டாண்டர்ட் கொஸ்டின், நம்ம அன்எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி நிறையா வருது ரயில்வேயில். அதனால் நீங்கள் ப்ரீவியஸ் கொஷின் பார்த்து படித்தா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். நண்பர்களே, மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு படிங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் சயின்ஸ் கிடைக்கும். நாங்களும் நிறைய பேருக்கு உதவி பண்ணுறோம், அப்படி ஒரு உந்துதல் கிடைக்கும். அதனால் மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு படிங்க. பின் வருவனவற்றுள் எந்த ஒரு பழமையான செய்தித்தாள் இன்றும் இந்தியாவில் பிரசுரமாகி கொண்டிருக்கிறது? ஒரு பழமையான செய்தித்தாள் இன்றைக்கும் வந்துக்கிட்டு இருக்கான். எது அப்படின்னா பாம்பே சமாச்சார். செய்தித்தாள் ரொம்ப பழமையான செய்தித்தாள், இன்னமும் அது வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது எது அப்படின்னா பாம்பே சமாச்சார். அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளின் உயரமான பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா சாட்டெல் பீக் அப்படின்னு சொல்கிறாங்களா. அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் உயரமான பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சாட்டெல் பீக் என்று அழைக்கப்படுகிறது. பின்வருவனவற்றுள் எது மைக்ரோசாஃப்ட் வேர்டு ஒரு ஏற்புடைய ஒழுங்கமைப்பு முறை, வேலிட் கேட்டகரி ஆஃப் அலைன்மெண்ட் அல்ல? எது இல்லைன்னு கேட்குறான். மைக்ரோசாஃப்ட் வேர்டில் எது ஏற்புடைய ஒருங்கமைப்பு, அதாவது வேலிட் கேட்டகரி ஆஃப் அலைன்மெண்ட் இல்லை அப்படின்னு கேட்குறான். இடது உண்டு, வலது உண்டு, சமநிலை உண்டு, செங்குத்து மட்டும் கிடையாது மைக்ரோசாஃப்ட் வேர்டில். ஐக்கிய நாடுகள் சபை 2019 ஆண்டை டேஸாக அறிவித்தது.
உள்நாட்டு மொழிகளின் சர்வதேச ஆண்டு, உள்நாட்டு மொழிகளின் சர்வதேச ஆண்டாக அறிவித்தது. அப்போ நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, இந்த கொஷினை எதுக்காக நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம 2025 எக்ஸாம் எழுத போகிறோம்னா 2024 ஐக்கிய சபை என்ன பண்ணுச்சு, 23, 20 இந்த மாதிரி பார்க்கணும். நம்ம இப்போ கொஷின் வந்து 2019 சொல்லியிருக்காங்க பழைய கொஷின் அப்படி விட்டுறக்கூடாது. அப்போ எதை பற்றி பேஸ் பண்ணி படிக்கிறாங்கனாக்கா ஐநா சபை பற்றி சொல்கிறாங்க, ஒவ்வொரு ஆண்டும் இதை பற்றி சொல்லுது. அப்போ 2024 என்ன, 23 என்ன அப்படின்னு தேடி நீங்கள் படிக்கணும். சங்கீத நாடக அகாடமியின் முதல் தலைவராக இருந்தவர் யார்? சங்கீத நாடக அகாடமியின் முதல் தலைவராக இருந்தவர் யார் அப்படின்னா பி.வி. ராஜமன்னார். சங்கீத நாடக அகாடமியின் முதல் தலைவராக இருந்தவர் பி.வி. ராஜமன்னார். எல்லா விலங்குகளும் விருப்பத்தின் பேரில் இடம்பெயர்வதில்லை என்ற பிரச்சாரத்தை முன்னெடுத்தது எதுங்கிறாங்க. எல்லா விலங்குகளின் விருப்பத்தின் பேரில் இடம்பெயர்வதில்லை என்ற பிரச்சாரத்தை முன்னெடுத்தது எதுனா WCCB. WCCB தான் எல்லா விலங்குகளும் விருப்பத்தின் பேரில் இடம்பெயர்வதில்லை என்ற பிரச்சாரத்தை முன்னெடுத்தது WCCB. இது ஒரு அருமையான கொஷின் தான், எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய கொஷின். மத்திய அரசால் துவங்கப்பட்டுள்ள பிரதமரின் கிசான் PM கிசான் சம்மான் நிதி திட்டத்தின்படி ஆண்டு ஒன்றுக்கு ஒரு விவசாயிக்கு எவ்வளவு தொகை கிடைக்கும்? வருஷத்துக்கு 6000 ரூபா. அதாவது 4 மாதத்துக்கு ஒருக்கா 2000 ரூபாயா, வருஷத்துக்கு 3 வட்டம் 2 ரூபாய் கொடுப்பாங்க. மொத்தம் வருஷத்துக்கு 6000 ரூபா. இதே PM கிஷன் திட்டத்தின்படி விவசாயிகளுக்கு கொடுக்கப்படும் உதவி தொகை. நிலம் என்பது வேளாண்மை, அதுபோல் வணிகம் என்பது எதுனா மூலதனம். இது நிலம் வந்து வேளாண்மை, வணிகம் என்பது மூலதனம். இது வந்து ரீசனிங்கில் வரும், பட் இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு கொஷின் உடால படிச்சுட்டேன். குருத்வாரா பஞ்ச சாஹிப் என்பது டேஸில் அமைந்துள்ளது? பாகிஸ்தான். குருத்வாரா பஞ்சா சாஹிப் என்பது டேஸில் அமைந்துள்ளது. இங்கே எந்த நாட்டில்னாக்க பாகிஸ்தான் நாட்டில். அங்கே ஒரு குருத்வாரா இருக்குது, அங்கே ஒரு பஞ்சாப் இருக்குது. இங்கேருந்து நம்ம அதுக்கு முன்னே தனி வழி பண்ணியிருக்காங்க, பாகிஸ்தான் உள்ளே போயிட்டு வர மாதிரி. குருத்வாரா பஞ்சா சாஹிப் எங்கே அமைந்துள்ளதுன்னா பாகிஸ்தானில் அமைந்துள்ளது. திரித்தகம் அசேடிவம் திரித்தகம் அசேவடிவம் என்பது ஒரு அறிவியல் பெயர். பெயரே வித்தியாசமாக இருக்குது. திரித்தகம் அசேடிவம் என்பது எதனுடைய பேர்னா கோதுமையோட பேரா. அறிவியல் பேர் கோதுமைக்கியோட அறிவியல் பேர் எனக்கு திரித்திகம் அசேடிவம். திரித்திகம் அசேடிவம் என்பது அறிவியல் பெயர். எதுக்கு அப்படின்னா கோதுமைக்கு. கோதுமையை திரிக்கணும்ல, அதனால் திரித்தகம் வச்சுருப்பாங்கன்னு நம்மளாம் ஏதாச்சும் வச்சுக்கிறோம் இந்த மனசுக்குள்ளே. பின்வருவனவற்றுள் எந்த இடம் 1942-44 ஆண்டுகளுக்கு இடையில் மகாத்மா காந்தி மற்றும் சரோஜினி நாயுடு ஒரு சிறையாக விளங்கியது எங்கே அப்படின்னா ஆகா கான் அரண்மனையில். 1942-44 மகாத்மா காந்திக்கும் சரோஜினி நாயுடுக்கும் ஒரு சிறை வச்சாங்களா, வீட்டு சிறைன்னு அந்த மாதிரி சிறை வச்சாங்களா. எங்கே சிறை வச்சாங்க அப்படின்னா ஆகா கான் அரண்மனையில்னு தான் 1942 1944 இந்த வருஷத்தில் ஆகா கான் அரண்மனையில் சிறையில் அடைக்கப்பட்டவர்கள் யார் அப்படின்னா மகாத்மா காந்தி மற்றும் சரோஜினி நாயுடு. ஓர் உயிரியல் காணப்படும் முழுமையான DNA மூலக்கூறு டேஸ் என்று அழைக்கப்படுகிறது? ஜீனோம். ஒரு உயிரியல் காணப்படும் முழுமையான DNA மூலக்கூறு டேஸ் என்று அழைக்கப்படுகிறதுனா ஜீனோம் என்று அழைக்கப்படுகிறது. பல்புகளில் பயன்படுத்தப்படும் டங்ஸ்டன் இலையின் உருகுநிலை புள்ளி என்ன? இது ஒரு முக்கியமான கொஷின் தான். பல்புகளில் பயன்படுத்தப்படும் டங்ஸ்டன் இலையின் உருகுநிலை புள்ளி என்ன அப்படின்னா 3422 சென்டிகிரேட். 3422 சென்டிகிரேட். இந்திய உள்துறை அமைச்சகம் எதற்கு பொறுப்பாகிறது? இங்கே உள்துறைன்னு கொடுத்துட்டாங்க.
இப்போ உள்துறை விட உள்நாட்டு பாதுகாப்புக்கு வந்து இந்திய உள்துறை அமைச்சகம் பொறுப்பாகிறது. பின்வருவனவற்றுள் எந்த வேதம் நோய்களுக்கான சிகிச்சையை பற்றி எடுத்துரைக்கிறது? எந்த வேதம் நோய்களுக்கான சிகிச்சையை பற்றி எடுத்துரைக்கிறதுனா அதர்வ வேதம். எந்த வேதம்? அதர்வ வேதம் தான் நோய்களுக்கான சிகிச்சையை பற்றி எடுத்துரைக்கிற அதர்வ வேதம். ஆல்ஃபா அமிலேஸ் எந்த நொதி என்சைம் மனித உடலில் டேஸில் காணப்படுகிறது அப்படின்னா உமிழ் நீரில் இருக்கான். ஆல்ஃபா அமிலேஸ் எதில் இருக்குன்னா உமிழ் நீரில் இருக்குது. அது எச்சி. நம்ம எச்சியில் தான் ஆல்ஃபா அமிலேஸ் நொதி மனித உடலில் உள்ள உமிழ் நீரில் உள்ளது. சோம்பல் ஆபத்தானது. ஹராம் என்ற முழக்கத்தை வழங்கியவர் யாருன்னா ஜவஹர்லால் நேரு. சோம்பல் ஆபத்தானது, ஹராம் ஹை என்ற முழக்கத்தை வழங்கியவர் ஜவஹர்லால் நேரு அவர்கள். கோபோல் என்பது டேஸ் தலைமுறை கணித திட்டமொழிக்கான ஒரு எடுத்துக்காட்டு. கோபல் 3வது தலைமுறை கணித திட்டமொழிக்கான ஒரு எடுத்துக்காட்டு தான் கோபால்னு சொல்கிறோம் இல்லையா, அது ஒரு லாங்குவேஜ், கோபால் லாங்குவேஜ், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அது எத்தனாவது தலைமுறைனா 3வது தலைமுறை. இது ஒரு ஃபெமிலியர் கொஷின் தான். இரத்த வகையை கண்டுபிடித்தவர் யார்? கார்ல் லான்ஸ்டைனர். இரத்த வகையை கண்டுபிடித்தவர் கார்ல் லான்ஸ்டைனர். நண்பர்களே, நம்ம இன்ஸ்டியூட் எய்ம் கேரியர் இன்ஸ்டியூட் மதுரை அண்ணா நகரில் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். ரயில்வே எக்ஸாம்ஸு, எஸ்எஸ்சி, பேங்க், இன்சூரன்ஸ், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் நடந்துகிட்ருக்கு. இப்போ ரயில்வே கிளாஸ் நடந்துகிட்ருக்கு. ஜாயின் பண்ணக்கூடிய நண்பர்கள் தான் ஜாயின் பண்ணிக்கலாம். நேரடியாக ஹாஸ்டல் வசதி உண்டு. அதாவது டைரெக்டாக வந்து நீங்கள் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொரு வாய்ப்பு, நீங்கள் வர முடியலை, ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்குது, குழந்தை இருக்குது, நிறையா ப்ரைவேட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஆன்லைன் கிளாஸ் வேணும்னு நினச்சிங்கனாக்க www.aimelearn.com என்ற வெப்சைட்டை போனீங்கன்னாக்கா அங்கே ஒரு ஸ்மால் அமௌண்ட் பே பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். அப்படி இல்லைன்னா நம்முடைய யூடியூப்பில் வந்து 2700க்கு மேற்பட்ட கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். அதில் உங்களுக்கு தேவையானது தேடி எடுத்து புக் எடுத்து நோட் எடுத்து எழுதி படிக்கணும். நண்பர்களே, மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு படிங்க. உங்களுக்கு நாங்கள் உதவி பண்ணுற மாதிரி கண்டிப்பாக நீங்களும் மற்றவர்களுக்கு உதவி பெற வேண்டும் அடிப்படையில் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு படிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வெற்றி நிச்சயம். நன்றி நண்பர்களே, நன்றி, வணக்கம்.